வணக்கம் நண்பர்களே. நேரம் சரியாக 10 மணி. இரவின் மடியில் நுழைந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு டீ பிடிக்குமா, காஃபி பிடிக்குமா? ஆனால் எனக்கு காஃபி ரொம்ப பிடிக்குங்க. அதுலேயும் நண்பர்களோடு குடிக்கிற காஃபி இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வாழ்க்கையில் வரோம் அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏதோ ஒரு நாள் நைட்டு மனசில் ஏதோ சோகமும் பாரமும் என்னன்னே தெரியாமல் இருக்கும்போது ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி, மச்சான் காஃபி குடிக்க போகலாமானோன்னையும் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம பைக் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே ஒரு 10 மணிக்கு மேலே அப்படியே மெதுவாக அமைதியான சாலையில், அந்த இருட்டில், பனிப்பெய்கிற இரவில், அங்கங்கே எரிகிற தெருவிளக்கு நடுவில் அப்படியே பொறுமையாக போயிட்டு ஒரு 10-11 கிலோமீட்டர் தூரமாக எங்களுக்கு சரியாக தெரியாது. அந்த தூரத்துக்கு அப்படியே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு கடையில் அப்போ தான் அவசரமாக கடை எடுத்து மூடுற நேரம் பார்த்து அப்போ போயிட்டு, அண்ணா எனக்கு ஒரு காஃபி, என் மச்சானுக்கு ஒரு டீன்னு சொல்லிட்டு அதை அப்படியே வாங்கிட்டு உட்காந்துட்டு ஏதோ பேசிட்டு அப்படியே அதை குடிக்கிற அந்த சுகம் இருக்கு இல்லைங்களா, வாழ்க்கையில் இதெல்லாம் சிலருக்கு வரங்க. இது காஃபி குடிக்கணும் அப்படிங்கிறத விட என் ஃப்ரெண்டோட போகிறோம் அப்படிங்கிறதான் மிகப்பெரிய வரம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆமாங்க, அவசரத்துக்கு உங்களுக்கு ஏதாவது உதவி, ஒரு காஃபி குடிக்கிறதுக்காக ஒரு நண்பர்களை ஏதாவது சம்பாதிச்சு வச்சுக்கோங்க. அந்த நண்பர்கள் தாங்க வாழ்க்கையை அழகாக மாற்றுவாங்க. ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காத நண்பர்கள் நிற்கும் நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் இருக்காங்க. இதை சொன்னோடனே நிறைய பேர் கமெண்ட்ல வந்து பெண்கள் கேட்பாங்க, இது ஆண்களுக்கு சாத்தியம் பெண்களுக்கு சாத்தியம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. ஆனால் அந்த நேரம் எனக்கு வாழ்க்கையில் ஒரு மிகச்சிறந்த பொற்காலம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் உங்களுக்கு டீயா காஃபியான மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. மறக்காமல் ஃபாலோ பண்ணி ஆதரவு கொடுங்க. நன்றி நண்பர்கள்.